அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல காரசாரமான சோயா மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 1 கப் அளவு சோயா எடுத்துருக்குங்க. அதையே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதையே நம்ம பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக புழிஞ்சு விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிக்கும் சோயா சுடுதண்ணியில் ஊறும்போது. இப்போ நம்ம சோயாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச சோயாவை தண்ணி வடிச்சிட்டு அதை எடுத்துக்கலாங்க. சோயா கூட 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ சோயாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை ஆகி பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, இந்த ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. சாஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சாஸ் இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதும் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. அப்போது நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற சோயாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு சோயா கிரேவி கூட நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க.
குக் பண்ணும்போது நல்லா ட்ரை ஆகி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுங்க. ஃபைனலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக மேலே தூவி விட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்குன பெரிய வெங்காயத்தையும் உள்ளே வந்துட்டு ஆட் பண்ணி கார்னிஷ்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டான காரசாரமான சோயா மஞ்சூரியன் ரெடி. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சோயா மஞ்சூரியனை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் ரொட்டி, நான் இது கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் செப்பரேட்டாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஈவினிங் ஸ்நாக்காகவும் இது இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.